லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் 21. அன்றிரவு முத்துலட்சுமி அம்மாளுக்கு சமையல் அறையிலேயே இருப்பு கொள்ளவில்லை. பகல் முழுவதும் வெளியே போவதும் வருவதுமாக பொழுதை கழித்து கிழவர் அலுப்பு மிகுதியினால் கூடத்து பெஞ்சியின் மீது அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். இரவு அவ்வளவு நேரமாகியும் கோபாலன் கூடத்து அறையை விட்டு வெளியே கிளம்பாது ஏதோ முக்கியமான சில கடிதங்கள் எழுதுவதிலேயே முனைந்திருந்தான். மறுநாள் காலை விடுவதற்கு முன்பு புறப்பட வேண்டிய பிரயாணத்திற்காக வீட்டிலுள்ள சாமான்களை ஒழித்து ஒன்று சேர்த்து மூட்டைகள் கட்டுவதில் அன்றைய பொழுது முழுவதையும் செலவிட்டிருந்த முத்துலட்சுமி அம்மாளுக்கு தேக சோர்வு தாங்க முடியவில்லை. பட்டினியும் களைப்பும் அவள் கண்களை சுற்றின. சாப்பிட நாழியாகிறது என்று ஒரு பிள்ளைக்கு யோசனை தோன்றாதோ? நல்ல பிள்ளை என்று தனக்குள்ளே மெல்ல முணுமுணுத்து கொண்டே அவள் புடவை தலைப்பை கூடத்து தரை மீது விரித்து கொண்டு படுத்து விட்டாள். கிளிக் என்ற நாதத்துடன் தொடர்ந்தாற்போல் படீர் என்று பலமாக ஒலித்த அந்த சப்தம் ஏக காலத்தில் எல்லோரையும் திடுக்கிட வைத்தது. என்னது என்று அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த கிழவர் எழுந்து பெஞ்சின் மீது உட்கார்ந்து கொண்டார். இன்பமான ஒரு கனவுலகிலே சஞ்சரித்து கொண்டிருந்த முத்துலட்சுமி அம்மாள் திடுக்கிட்டு விழித்து கொண்டு மிரட்சியுடன் தன்னை சுற்றிலும் பார்த்தாள். காரணமற்றதொரு கலக்கத்தில் அவள் நெஞ்சு படப்படவென்று துடித்தது. வேகமாக எழுதி கொண்டிருந்த பேனாவை சட்டென கீழே வைத்த கோபாலன் கூட ஒரு கணம் திடுக்கிட்டு தான் போனான். எதிர்ப்புறத்து ஜன்னல் வெளியே தன் பார்வையை செலுத்த அவனுக்கு தாங்கனா வியப்புதான் தொடர்ந்தாற்போல் ஏற்பட்டது. அகால வேளையில் ஈஸ்வரன் கோபாலனை தேடிக்கொண்டு அவசரமாக காரில் வந்திருக்கும் காரணம் என்னவாக இருக்கும்? பரபரப்பும் ஆச்சரியமும் ஒருங்கே எய்தவனாக கோபாலன் மேஜை மீதிருந்த லாந்தரை கையில் எடுத்துக்கொண்டு ஓடி சென்று வாசல் கதவை திறந்தான். அது சமயம் வாயிற்கதவின் நிலையை பிடித்த வண்ணம் நின்று கொண்டிருந்த ஈஸ்வரனின் முகத்தை விளக்கு வெளிச்சத்தில் காரண நேர்ந்த கோபாலனுக்கு தூக்கி வாரி போட்டது. உன்னிடம் நான் சில நிமிஷங்கள் பேச விரும்புகிறேன். மிகவும் முக்கியமான விஷயம். நீ சற்று என்னுடன் வெளியே வர வேண்டும் என்று கூறிய ஈஸ்வரனின் குரல் ஆற்றாமை தாளாது மிகவும் கடுமையாக துணித்தது. நண்பனின் பதட்டம் கோபாலனை மேலும் குழப்பமடைய செய்தது. எனினும் அவன் அப்படியானால் இரு, ஒரு நொடியில் வந்துவிட்டேன் என்று சாந்தமாக பதிலளித்துவிட்டு உள்ளே திரும்பி சென்றான். என்னப்பா, என்ன சமாச்சாரம் என்று பதறிய தாயாருக்கு மகன் ஒன்றும் நேரடியாக கூறவில்லை. கதையை சாத்தி கொள்ளம்மா, சிறிது பொழுதில் வந்து விடுகிறேன் என்று மட்டும் கூறிவிட்டு கொடியில் கிடந்த துண்டை உதறி மேலே போட்டு கொண்டான். அவசரமாக பாதரட்சிகளை காலில் திணித்து கொண்ட அவன் விரைவில் வாசல் புறம் ஏறி தனக்காக கதையை திறந்து கொண்டு காத்திருந்த ஈஸ்வரனுடன் காரின் முன்புற ஆசனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான். ஓட்டப்பந்தயம் ஒன்றில் ஓடி களைத்து போனவன் போல பெருமூச்சிருந்த ஈஸ்வரனின் முகத்திலே பொங்கி நின்ற சினமும் கண்களிலே மிகுந்த வெறுப்புக்குரியும் கோபாலனை மிகவும் குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டன. ஈஸ்வரா, என்ன விஷயம்? ரொம்ப அவசரமாக வந்திருக்கிறாய் போலிருக்கிறது. முக்கியமான சங்கதியா என்ற தடமாற்றத்துடன் வினவினான். ஜில் என்ற முகத்தின் மீது வேகமாக வந்து படிந்த இரவின் தன்மையான தென்றல் கூட ஈஸ்வரனின் உள்ளத்திலே ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த கோபத்தை தணிக்கவே இல்லை. கட்டுக்கு மீறி கொந்தளிக்கும் அவனது மனத்தை போன்று தேவி குலத்து ராஜபாட்டை மீது காரை வேகமாக செலுத்தி கொண்டிருந்த அவனது கரங்கள் அடிக்கு ஒரு தடவை நிதானத்தை இழந்து நடுங்கின. அரை மணி நேரத்திற்கு மேல் சென்றது. ஈஸ்வரன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. விஷயத்தை அறிய ஆவலில் துடித்து கொண்டிருந்த கோபாலனால் அதற்கு மேல் தாழ முடியவில்லை. நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே என்று பொறுமை முழுவதையும் ஒருங்கே வரவழைத்து கொண்டு அமைதியாக வினவினான். சடக்கென்று சாலை ஓரத்திலிருந்த ஒரு பெரிய ஆலமரத்தடியில் காரை நிறுத்திய ஈஸ்வரன் அவன் திரும்பி, உன்னை நான் இவ்வளவு தூரம் அழைத்து வந்ததின் காரணம் என்னன்னு தெரியுமா? சொல்லுகிறேன் கேள். கிரிஜாவை நான் உயிருக்கு மேலாக காதலிக்கிறேன். அவளும் என்னை காதலிக்கிறாள். எங்களுடைய விவாகம் இன்னும் சில தினங்களில் நடக்கவிருக்கிறது என்று படபடப்பாக ஆத்திரத்துடன் மூச்சு தடுமாறி விடும் போல் மொழிந்தான். கோபாலன் ஒன்றும் பதில் பேசவில்லை. இரவின் அந்த வேளையில் சுற்றிலும் கவிழ்ந்து நின்ற இருளில் நண்பனின் முகத்தை ஊன்றி கவனிக்க ஈஸ்வரனால் இயலவில்லை. எனினும் தனது ஆத்திரத்தை கண்டு சிறிதும் கலங்காத கோபாலன் அமைதியாக தனக்குள்ளே இலங்கை புரிந்து கொள்வதை போன்ற ஒரு பிரம்மை ஏற்பட்டது. நண்பனின் மௌனம் அவனது கோபத்திற்கு மேலும் தூபம் போட்டதை போன்று இருந்தது. என்னுடைய காதல்
காதலில் நீ குறுக்கிடுகிறாய். இதை பார்த்து கொண்டு நான் சகித்து கொள்ள போவதில்லை. உண்டு அல்லது இல்லை என்று அதை பற்றி தீர்மானமாக உன்னிடம் பேசி தெரிந்து கொள்ளாமல் இங்கிருந்து நான் வீட்டிற்கு திரும்ப போவதும் இல்லை என்ற பிடிவாதமும் ரௌத்திரமும் தொனித்த குரலில் இறைந்து கத்தினான் ஈஸ்வரன். ஏன் இப்படி பதறுகிறான் ஈஸ்வரா? நிதானமாய் பேசலாமே. அனாவசியமாக கோபப்படாதே. ஆழ்ந்து பாராமல் நீ என்னை வீணாக சந்தேகிக்கிறாய். அதுதான் நான் தற்போது கூறக்கூடிய பதில் என்று மெல்ல கூறிய கோபாலனின் குரல் விவரிக்க இயலாத ஒருவித துக்கத்தினால் தழுத்தழுத்து தடைபட்டு நின்றது. வீண் சந்தேகத்தின் பேரில் உண்மையில் நான் குற்றம் சாட்டவில்லை. தகுந்த ஆதாரங்களுடன் தான் பேசுகிறேன். நான் இல்லாத சமயங்களில் எங்கள் பங்களாவிற்கு நீ எதற்காக கிரிஜாவை தேடி கொண்டு வந்தாய் என கோபத்துடன் கேட்டான் ஈஸ்வரன். ஈஸ்வரா, விஷயம் எப்படி விபரீதமாக முடிவடையும் என்று சிறிதாவது எனக்கு சந்தேகம் ஏற்பட்டிருந்தால் மிதிலா விலாசத்தின் எல்லையை கூட மிதித்திருக்க மாட்டேன். உனக்கும் கிரிஜாவுக்கும் இடையே பரஸ்பரம் ஏற்பட்டிருக்கும் காதலை பற்றியாவது உங்கள் விவாகத்தை பற்றியாவது நான் எல்லளவும் அறியேன். இது விஷயமாக என்னை முற்றிலும் நம்பலாம். கிரிஜாவின் மீது என் உள்ளத்திலே தனியானதொரு பாசம் ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் அது காதல் அல்ல ஈஸ்வரா. என்னை போல் கிரிஜாவும் பர்மாவிலிருந்து வந்த அகதிகளில் ஒருத்தி என்ற எண்ணத்தினால் ஏற்படும் அனுதாபம் இது. உங்கள் வீட்டிற்கு நான் இருமுறை வந்தது வாஸ்தவம். ஆனால் கிரிஜாவை சந்திப்பதற்கில்லை, உன்னை பார்க்கவே தான் வந்தேன். சோழிங்கபுரம் என்னும் ஊரில் எங்கள் கம்பெனி ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க இருக்கிறதல்லவா? நாளை காலை நாங்கள் யாவரும் இந்த ஊரை விட்டு புறப்பட்டு செல்கிறோம். செல்வதற்கு முன் உன்னிடம் சொல்லிவிட்டு போக வந்தேன். இன்று சாயங்காலமும் வந்தேன். அத்துடன் கிரிஜா என்னை கேட்டிருந்த சில புகைப்படங்களையும் கொடுத்து விட்டு செல்லவும் வந்தேன். ஆனால் நீ என்னை பார்க்க விரும்பாது வேலைக்காரனிடம் பதிலளித்து அனுப்பிவிட்டாய். உனது செய்கை எனக்கு ஆறா துயரத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது. ஆனால் காரணம் அப்பொழுது விளங்கவில்லை. இப்பொழுது புரிகின்றது. ஏன் வருத்தாய் என்று கூறி நிறுத்தினான். ஈஸ்வரன் அதற்கு ஒரு விதமான பதிலும் அளிக்காது மௌனமாக இருப்பதை உணர்ந்த கோபாலன் தொடர்ந்தாற்போல் பேசலுற்றான். நான் நாளை காலையில் ஊருக்கு போகிறேன். போகும் முன் நாம் இருவரும் சிநேகிதர்கள் என்ற அந்த பழைய ஹோதாவிலேயே பிரிந்து செல்வோம். நான் உனக்கு ஒரு காலம் துரோகம் செய்ய முன்வரமாட்டேன். என்னை பூரணமாக நம்பி விடக்கூடு என்று நான் தடுமாற துக்கம் தொண்டை அடைக்க கூறிவிட்டு நண்பனின் கருத்தை கையில் எடுத்து வாட்சல்யத்துடன் குலுக்கினான். ஈஸ்வரனின் ஆத்திரமெல்லாம் கணத்தில் அவமான உணர்ச்சியாக மாறிவிடவே அவனால் ஒன்றும் பேச முடியவில்லை. தன்னை நிதானப்படுத்தி கொள்ள உத்தேசித்து சட்டை பையில் இருந்த சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். காரின் கதவு மேல் சாய்ந்து கொண்டு இடது கை விரலால் தலையை கோதிய வண்ணம் குழம்பிய வனத்துடன் வானவீதி உற்று பார்த்து பெருமூச்சிருந்தான் ஈஸ்வரன். கருநீல பட்ட அடையில் வைத்து தைக்க பெற்ற வைரமணிகள் என வானவீதியில் எண்ணிக்கையற்ற தாரகைகள் அவனை கண்டு பரிகஸ்பன போல் கண் சிமிட்டு மின்னின. நண்பர்களிடையே நின்ற அந்த பயங்கர மௌனத்தை காண சகிக்காது போன்று சுவர் கோழிகளின் இடைவிடா ரீங்காரம் இரவின் நிசப்தத்தை பிளந்து கொண்டு ஒலித்தது. கோபாலன் ஊரை விட்டு போகப் போகிறான். அது சமயம் மனம் நோக்கும்படி அவனை பேசியது நியாயமா? ஆகவே உண்மை அப்படியென்றால் தவறு என்னுடையதுதான். ஆத்திரத்தில் அவசரப்பட்டு கொண்டு ஏதோ கூறிவிட்டேன். மன்னித்துக்கொள் என்று கூறி கேட்டுவிடலாமா என்று ஒரு கணம் ஈஸ்வரனின் மனம் சஞ்சலத்தில் தவித்தது. ஆனால் தர்மாம்பாலின் செல்லகுமாரனான அவனது உள்ளத்திலே தாயாருக்கும் மிஞ்சி நின்ற அந்த கர்வம் குறுக்கே வந்து மலை போல் நிற்கவே வாயில் எழவிருந்த வார்த்தைகள் நெஞ்சிலே தங்கிவிட்டன. வெறுப்புடன் கையில் பிடித்திருந்த சிகரெட் துண்டை வீசி எறிந்துவிட்டு பங்களாவை நோக்கி காரை செலுத்த ஆரம்பித்தான். கோபாலன் வீட்டின் எதிரே காரை நிறுத்திய ஈஸ்வரன் மௌனமாக தலையை குனிந்து கொண்டு காரின் கதவை நண்பனுக்காக திறந்து விட்டான். வண்டியில் நின்று இறங்கிய கோபாலன் திரும்பி பார்த்து பதில் பேசுமுன் மிதிலா விலாசத்தை நோக்கி வீரென்று கார் பார்த்து சென்று விட்டது. ஏன் இன்னும் திரும்பி வரவில்லை என்று நாங்கள் ஒரே கவலைப்பட்டு போய்விட்டோம். அவசரமாக கூப்பிட்டான் உன் சிநேகிதன். என்ன விசேஷம்? அவனுடைய அப்பாவுக்கு உடம்பு கிடம்பு அதிகமாகி விட்டதோ என்று மகனுக்காக கதவை திறந்துவிட்ட முத்துலட்சுமி அம்மாள் கவலையுடன் விசாரித்தாள். கம்பெனியின் நிர்வாகத்தை பற்றி சில விஷயம் என்னுடன் கலந்து ஆலோசித்து கொண்டிருந்தான். அவ்வளவுதான். பசுபதி ஐயருக்கு உடம்பிற்கு ஒன்றுமில்லை, சௌக்கியமாகத்தான் இருக்கிறார் என்று சமாதானம் கூறிய அவன் மேலும் தொடர்ந்து, அம்மா, மணி 12க்கு மேல் ஆகிவிட்டது. இத்தனை நாழிகைக்கு மேல் எனக்கு சாப்பாடு ஒன்று வேண்டாம் என்று பதில் அளித்தபடி கூடுத்த அறைக்குள் சென்று படுக்கை மீது படுத்து
பார்த்து கொண்டான். தன்னை சுற்றிலும் கவிழ்ந்து நின்ற இருளை போல் உலகமே அவன் கண்களுக்கு புலப்படா சூனிய வெளியாக தென்பட்டது. காதல், நட்பு, அன்பு முதலிய இவைகள் எல்லாம் எத்தனை பொய்யான வார்த்தைகள் என்று தனக்குள் சிந்தித்த கோபாலன் நெஞ்சை பெழுந்துவிடும் போல் எழுந்த துக்கத்தை தாளாது வேதனையுடன் கரங்களால் முகத்தை மூடிக்கொண்டான். மாடிப்படிகளில் காலடிவாசியை கேட்ட தர்மாம்பாள் அறையை விட்டு வெளியே வந்தாள். நன்றாயிருக்கிறது, நீ ஆஃபீஸிற்கு போகும் வேலை. மணி என்ன ஆகிறது தெரியுமா? நீ திரும்பி வரும் வரை எனக்கு கவலை தாங்க முடியவில்லை என்ற அன்புடன் மகனை கடிந்து கொண்டாள். உன் பிள்ளையை பூச்சாண்டி பிடித்து கொண்டு விடுவான் என்று பயப்பட்டையாக்கும். சௌக்கியமாய் வந்து சேர்ந்து விட்டேன் என்று பதிலளித்த ஈஸ்வரன் தனது குரல் தனக்கே மிகவும் புதியதாக துணித்ததை உணர்ந்தான். மிருதுவான பஞ்சனை தான் எனினும் ஈஸ்வரனுக்கு அனல் மீது படித்திருப்பது போன்று உடலையும் மனத்தையும் தகித்து கொண்டிருந்தது. ஆனால் காலம் என்னும் அரிய மருந்து ஈஸ்வரனை அதிகமான கஷ்டம் அனுபவிக்கும்படி விட்டுவிடவில்லை. அன்று இரவு மனதிலே ஏற்பட்டிருந்த அவமான உணர்ச்சியும் வேதனையும் மறுநாட்காலை தூக்கத்தில் நின்று விழித்து எழுந்த அவனுக்கு அத்தனை பெரிதாக தோன்றவில்லை. நண்பனிடம் கடுமையாக நடந்து கொண்டமே நியாயமா, என்ன முட்டாள்தனம் என அடிக்கொரு தடவை அவனது அந்தராத்மாவை நின்று எழுந்த அந்த கேள்விகள் கூட நாட்கள் செல்ல செல்ல தங்களுடைய வேகத்தை இழந்து மெல்ல ஞாபகத்தில் நின்று மறைந்துவிட ஆரம்பித்தன. கோபாலன் ஊரை விட்டு சென்று 20 நாட்களுக்கு மேல் கூட ஆகவில்லை. ஈஸ்வரன் அவனை பற்றியாவது அன்று இரவு நடந்த அசம்பாவிதமான சம்பாஷணையை பற்றியாவது சிந்திப்பதையே நிறுத்திவிட்டான். அவனது ஞாபகத்தில் கிரிஜாவையும் அவனையும் தவிர வேறு எவருக்குமே இடம் இல்லாது இருந்தது. நாட்கள் ஒவ்வொன்றும் வீணை கழிந்து செல்வதை பார்த்து கொண்டு வாழ இருக்க தர்மாம்பாளின் மனம் ஒப்பவில்லை. ஆகவே அவள் தனது அருமை குமாரனின் திருமணத்தை பற்றிய முஸ்தீபிகள் யாவற்றையும் செய்ய ஆரம்பித்தாள். அன்று ஒரு நாள் காலை வழக்கம் போல் கணவரின் தேகல நலத்தை விசாரிக்க அவரது அறைக்குள் சென்ற தர்மாம்பாள் மெல்ல பசுபதி ஐயரிடம் விவாக விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாள். ஜாதகம் ரொம்ப நன்றாக பொருந்தியிருக்கிறது. அந்த பெண்ணுடைய ஜாதகம் ரொம்ப யோக ஜாதகம் என்றார் சாஸ்திரிகள். சித்திரை மாதத்திலே கல்யாணத்தை நடத்திவிடலாம்னு என் யோசனை. உங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னால் தேவலை என்று மிகவும் வினயமாக கேட்டாள். எந்த பெண்ணுடைய ஜாதகம் என்று புரியாதவர் போல் வினவினார் பசுபதி ஐயர். எந்த பொண்ணு? அதுதான் நம்ம கிரிஜாவை சொல்கிறேன் என்று சற்றென்று சிறிது கோபத்துடன் பதிலளித்த தர்மாம்பாள், கிரிஜா இங்கே வாமா என்று இனிய குரலில் உரத்து அழைத்தாள். மெல்ல அறைக்குள் உயிலாக வந்து நின்ற கிரிஜாவை பசுபதி ஐயர் ஏற இறங்க ஒரு தடவை பார்த்துவிட்டு தமது கண்களை மூடிக்கொண்டார். கிரிஜா அழகான பெண்தான். மிதிலா விலாசத்தின் 3வது நாட்டு பெண்ணாக தர்மாம்பாளினால் முழு மனத்துடன் வரிக்கப்பட்டவள். இந்த அழகி என்று அருமை பிள்ளையை மணந்து கொண்டு அவளது வாழ்நாட்களை சந்தோஷமாக கழிக்க உதவி செய்வாளா? பசுபதியிற்கு ஏற்பட்ட அந்த சந்தேகம் எத்தகைய ஆதாரத்தையும் கொண்டதல்ல. எனினும் அவருக்கே ஏன் அத்தகைய சந்தேகம் அது சமயம் ஏற்பட்டது என்று விளங்கவில்லை. மறுபடியும் கண்களை திறந்து பார்த்த அவர் தர்மாம்பாள் பக்கம் திரும்பி அப்படியே ஆகட்டும் என்றார்.